ஸோ நாங்கள் வந்து ட்ரிப் வந்திருக்கோம். என்னன்னு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு நிமிஷம் ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் இருக்கோம். ஸோ பேபியோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ட்ரிப் இது. ஸோ அவளுக்காகன்ட்டே நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஜி லைஃப். ஸோ அவளுக்கு தேவையானது பேக் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்க வேண்டியது இருந்தது. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால என்னோட பேக்கிங் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி பேக் பண்ணுறப்பவே வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளானாக இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஹெக்டிக் பேக்கிங்காக தான் இருந்தது. குவிக்காக வந்து என்ன நல்லா பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரெஸ்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் பேக் பண்ணுறது தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் பேக் பண்ணிட்டேன். ஸோ தட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அடக்கி வைக்க முடிஞ்சுது. ஆக்சுவலி வந்து ஏன் இவ்வளோ கான்ஷியஸாக நான் பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் இவ்வளோதான் கேஜிஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கான்ஷியஸாக இத்தனையும் பேக் பண்ணுது. என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி 2 பவுச்சில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இது வந்து லைக் ஏதோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதெல்லாமே இதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில் நான் வந்து வாங்கினேன். அவள் 7 மந்த்ஸாக இருக்கிறப்போ மதுரைக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். அது ஒரு 3 days ட்ரிப் தான், ஜஸ்ட் ஃபுட் ட்ரிப் மாதிரி. அந்த ட்ரிப்பில் வந்து அப்போ தான் அவள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்படிங்கிறதுனால ஜாஸ்திலாம் வந்து எஃபர்ட் போட வேண்டியதாக இல்லை. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எஃபர்ட் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த கெட்டில் வந்து நான் அப்போது அந்த ட்ரிப்புக்குன்னு வாங்கினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அகாரோ கெட்டில் அண்ட் ஸ்டீமரோடய வருது. ஸ்டீமர் பவுலுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஜஸ்ட் குண்டா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் லிட்டோட வரும். பட் இது மட்டும் தான் கொஞ்சம் சேஃபாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் வந்து நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 to 5 டிஃபன் பாக்ஸஸ் லைக் ஸ்நாக்ஸு, லஞ்ச் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ எது தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸஸே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். பிகாஸ் கஞ்சி மாதிரி எதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, அது இப்போ தான் வந்து குடிச்சிட்ருக்கா, சத்து மாவு கஞ்சி மாதிரி. அது எதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த குட்டி டப்பாலாம் வந்து இன்கேஸ் இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து நைட்டுக்கு மட்டும் எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா அதை மட்டும் போட்டு கொண்டு போகிறதுக்காக இந்த குட்டி டப்பா ஒன்று. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து டிஷ் வாஷ்லாம் பண்ணுறதுக்கான ஸ்க்ரப் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்க்குன்ட்டு இருக்கிற பாக்ஸு. இதில் வந்து இந்த பீலர், நைஃபு அண்ட் ஸ்பூன்ஸு, ஃபோர்க்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் குட்டி ஸ்பூன்ஸ் அவளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வச்சுருக்கேன். அவளுக்கு ஃபீடிங்க்கு வந்து நான் சிலிகான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த ஸ்மாஷர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ ஆப்பிள் மாதிரி எதாவது ஸ்டீம் பண்ணோம்னா அது ஸ்மாஷ் பண்ணாலே அது ஜூஸி ஆயிரும். அதுக்காக இந்த ஸ்மாஷர். அண்ட் இந்த கிரேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்ஸ்லாம் வந்து கிரேட் பண்ணோம்னா இன்னுமே சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும், கட் பண்ணி நம்ம வேக வைக்கிறத விட. அதனால இந்த கிரேட்டர் கொண்டு வந்தேன். இந்த பவுச்சில் வந்து ஷாம்பூ, பாடி லோஷன், கண்டிஷ்னர் அதெல்லாம் இருக்கிற அந்த இது ஒரு தனியாக ட்ராவல் ஆர்கனைசராக வாங்கி இதில் வந்து ஃபில்இன் பண்ணியிருக்கேன். என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நானே வந்து சும்மா எழுதி வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷு லைக் கேர்ள் க்ரீம் அதெல்லாம் இருக்குது. இந்த ரேசர் வந்து நல்லா பாக்ஸாக வர்றதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்குது அண்ட் ஹேண்டியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் இது இப்போ தான் நான் வாங்கியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி லாங் ஒன் வச்சுட்டு இருந்தேன். அது ட்ராவலுக்கு வந்து கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் பயமாக இருந்தது அண்ட் ரொம்ப கிளம்ஸியாச்சு. அதனால இந்த பாக்ஸ் வாங்கினது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவளோட மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்காக அவளோட மெடிசன்ஸு, நெயில் கட்டர், தெர்மோமீட்டர், நெய்சல்ஸ் ட்ராப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 செட் ஆஃப் ஆர்கனைசராக நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட ஷாம்பூ, ஆர்கனைசர், பாடி லோஷன், அவளோட பாடி க்ரீம், ஃபேஸ் க்ரீம் அது எல்லாமே வந்து இதில் வச்சுருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு டீத்திங் பிஸ்கெட் மாதிரி ஓட்ஸ், பனானா, வீட்டு அதெல்லாம் போட்டு பண்ணது. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் மற்றபடி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அங்கங்கே இருக்குது. அண்ட் இதில் இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே அந்த பவுச் ஸோ இந்த பவுச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லாக் இதுக்குள்ளே வந்து நிறைய ஜிப்லாக் பவுச்சஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து அவளுக்கான ஃபுட்டு. ஸோ ட்ராவல்க்குனே அவளுக்கு நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா ஆல்ரெடி வந்திருக்கும், எது ஃபர்ஸ்ட் வருங்கிறது எனக்கு தெரியல. ரைசன்ஸ் அண்ட் டேட்ஸ் இதெல்லாம்
இதெல்லாம் வந்து நான் சத்து மாவில் வந்து லைட்டாக பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அது கூடவே தால் கிச்சடி அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா இவளுக்கு வந்து சேர்த்து ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர், பெப்பர், அப்புறம் சால்ட், இது மட்டும் தான் இது பண்ணேன். சால்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மாதிரி நான் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த பாக்ஸஸில் இந்த ட்ராவல் ஆர்கனைசரில் வந்துச்சுல அந்த குட்டி பாக்ஸஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு இந்த ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அது இல்லாமல் அவளுக்கு வந்து கீயுமே கூட கொண்டு வந்திருக்கேன். ஃபில்டரும் வந்து ஜஸ்ட் இன்கேஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அது இல்லாமல் நிறைய டாய்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வச்சு தான் அவங்களை என்கேஜ் பண்ண முடியும். மோஸ்ட்லி பீப்புளெலாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவள் டாய்ஸ் அவ்வளோ வந்து கண்டுக்கவே மாட்டாள். ஸோ அதனால் குட்டி குட்டி டாய்ஸ் மட்டும் ஜஸ்ட் இன்கேஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். எங்கேயா போய் நம்ம சாப்பிட்றப்ப அவள் போர் ஆகிட்டா அப்படின்னா இதை எதாவது கொடுத்துட்றது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேக்கா, என் தங்கச்சி பர்த்டே வருது ஒரு 2 days கழிச்சு. ஸோ அதுக்காக ஒரு கேக் பேக் பண்ணி நேற்று தான் பேக் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படியுமே வந்து இவளுக்கு எதாவது கட் பண்ணுறதுக்கு பீல் பண்ணலாம் வந்து பிளேட் வேணும். ஸோ பிளேட்ஸே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கம்ப்ரஸ் பண்ணி பபிள் ரேப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸு. இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்ன தேவைங்கிறது லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே அவ்வளோ டயரிங் ஆச்சு. அப்புறம் இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து இந்த லோஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே டயரிங்காக இருந்துச்சு. பட் ஸ்டில் இது எல்லாமே மஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பேஸையும் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டயப்பர் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சிட்டுக்குமே கொண்டு போகிறது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இதுதான் ஆக்சுவலி மதுரை ட்ரிப்புக்காக வாங்கினது. முன்னாடி வந்து இதில் மட்டும்தான் நான் வந்து பவுடர்ஸ்லாம் கொண்டு போனேன். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். 3 boxesல வந்து நிறையாவே ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இப்போ மார்னிங், மத்தியானம், ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் மேலே சட்னி பவுடர், இதில் ஓட்ஸ் பவுடர், இதில் வந்து இந்த டீத்திங் பிஸ்கெட், டேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3 boxஸும் ஒரே இதாக நம்ம கொண்டு போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கேரி பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து சும்மா எங்களுக்கு மன்ச் பண்ணுறதுக்காக சாக்லேட்ஸு, இது ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் பேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா சாக்ஸு, கேப்பு. ஸோ அப்படியே போட்டோம்னா ரொம்ப கிளம்ஸி ஆயிரும் அண்ட் ரொம்ப தேட வேண்டியது இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவை. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு, ஃபோர்க் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு தேவை இல்லையா ஸ்பூன்ஸு. ஸோ அதெல்லாம் என்ன மேடம் ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு ஸ்பூன்ஸ்லாம் தேவை இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸு. என்னம்மா வேணும் பா நம்ம வீடியோ எடுக்கலாமா. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவலுங்கிறதுனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இது கொஞ்ச நேரம் கூட மேடம் போட்டு ஒரு 2 minutesலேயே கழட்டிட்டாங்க. பட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து ஃபீட் பண்ண சொல்லி தான் எல்லாருமே சொல்கிற டாக்டர்ஸும் சொன்னது தான். அங்கேயும் ஏரோஸ்டர்ஸ் வந்து அதை சொல்லிட்டாங்க. ஸோ டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைம்லாமே ஃபீட் தான் பண்ணேன். அதனால் அந்த இயர் பிளாக்கேஜ் மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லை. நாங்கள் ஸ்லீப்பிங் டைமில் தான் வந்து நாங்கள் டிக்கெட்ஸை போட்டோம் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து சமத்தா மேடம் தூங்கிட்டாங்க. அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் டயப்பர் சேஞ்சிங் மேட் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு 4-5 டயப்பர்ஸ் வந்து இந்த பேக்கில் எப்பயுமே இருக்கும். அண்ட் இது வந்து லைக் டம்ளர் மாதிரி ஃபோல்டபுள் டம்ளர் செட்டு. டக்குன்னு ஏதாவது வாட்டர் இல்லை ஏதாவது சத்து மாவு கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டம்ளர் ஒன்று வச்சுருக்கேன். இது ஹேண்டியாக ஃபோல்டபுளாக இருக்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ நாமளுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே புது இன்வென்ஷனாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா பாக்ஸ். பனானாஸ் அப்படியே கேரி பேக்கில் போட்டு போகிறோம் அப்படின்னா சீக்கிரமே பிளாக் ஆயிடுது நம்ம. ஸோ அதனாலே இந்த பனானா பாக்ஸ் வாங்கணும். இதில் வந்து ஒரு 2 குட்டி பனானாஸ் வச்சுக்கலாம், ஒரு பெரிய பனானாஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பாக்ஸு. இது வந்து ஃபீடிங் ஆப்ரான். ஒன்று வந்து ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ டிஷர்ட்ஸ்லாம் போட்டு ஃபீட் பண்ணுறப்போ இந்த ஃபுல்லி க்ளோஸ்ட் பண்ணால் வந்து எடுத்துப்பேன். சுடி அந்த மாதிரி ஜிப் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இந்த ஹாஃப் ஓப்பன் இது எடுத்துக்கிறது. அண்ட் அது இல்லாமல் இதுலேயும் வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ஸ்வெட்டர் செட் வச்சுருக்கேன். அண்ட் புக்ஸ் வச்சுருக்கேன். மேடம் ஈஸியாக வந்து புக்ஸை வச்சு என்கேஜ் பண்ணலாம். அவளுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவா புக்ஸ் படிக்கிறதுக்காக. அதனால அவளோட ஃபேவரட் 3 books வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ளைட் ட்ராவல்காக வச்சுருந்தது. மேடம் தூங்கிட்டதுனால அதை எடுக்கவே இல்லை. அண்ட் ஆல்வேஸ் வந்து இந்த ஃபைல்ஸ் வச்சுருப்பேன். இது எல்லாமே அவளோட மெடிக்கல் ஃபைல்ஸு.
ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சிக்காக எப்பயுமே இது வந்து டயப்பர் பேக்கில் தான் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் வெட் வைப்ஸு அண்ட் ஃபீடிங் ஆப்ரான், அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 காட்டன் வைப்ஸ் இருக்கும் ஏதாவது வைப் பண்ணுறதுக்காக, ஒரு காட்டன் செட்டு, டயப்பர் ரேஷ் பாம் இருக்கும், அப்புறம் இது வந்து கோல்டு பாம் அப்ளை பண்ணுறது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்புறம் என்னோட வேலெட்டு. ஸோ எனக்குன்னு தனி பேக்கே வந்து இப்போல்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ என்னோட ஐட்டம்ஸுமே சேர்த்து இதில் தான் வைக்கிறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு குட்டி பவுச்சில் வந்து என்னோடய மேக்கப் கிட்ஸ் பேசிக் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து அதில் போட்டு வச்சுப்பேன். அண்ட் பர்ஸ் வாலெட்டுமே இதில் தான் இருக்குது. அண்ட் ஒரு குட்டி ஃபேன் எப்பயுமே இருக்கும் வித் பவர் பேங்க் அண்ட் சார்ஜர். ஃப்ளைட்டில் போகிறதுனால இது வந்து தனியாக நான் வச்சுருந்தேன். எப்பயுமே டயப்பர் பேக்கில் வந்து இது இருக்கும். பிகாஸ் எந்த இடம் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்பயுமே இது இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிருக்கு இந்த ஃபேனு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மேடமோட டூத் ப்ரஷ் ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடாது, பாத்திங் ஐட்டம்ஸில் இருக்க வேண்டியது இது. அப்புறமேட்டு ஒரு ஃபோல்டபுள் பேக் ஒன்று எப்பயுமே இருக்கும். பிகாஸ் டக்குன்னு ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா வாங்குறதுக்காக. நிறைய செட் ஆஃப் பேப்பர் டிஷ்யூஸ்மே வச்சுருப்பேன். ஹேண்ட் சானிடைசருமே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் வந்து இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ ஐட்டம்ஸ் இதில் டம்ப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து ட்ராவல்க்குன்னு மேடம்க்குன்னு ஸ்பெஷலாக வந்து பேக் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸு. ஸோ நான் வாங்கின ஐட்டம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் இங்கே ரீச் ஆகிருக்கோம், அதனால தான் இவ்வளோ டயரிங்காக இருக்குது ஃபேஸு. இனிமேல் தான் போய் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் குட்டி மேடம் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அண்ட் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணுறோம், நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வ்ளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.